வணக்கம் நண்பர்களே. ரயில் சார்ந்த பல்வேறு வகையான தகவல்களில் இதுவரைக்கும் பார்த்திராத கேள்விப்படாத ஒரு புதுமையான தகவலை பத்தி பார்க்க போறோம். அது என்ன கேட்டீங்கன்னாக்கா, ரயில்வே ஸ்டேஷன் நுழைஞ்சி நீளமா அந்த பிளாட்ஃபார்மோட எண்டு கடைசியில் போய் பாத்தீங்கன்னா நிறைய பெட்டி பெட்டியா இருக்கும். சிலது மரப்பெட்டியா இருக்கும், சிலது தகரத்தில் செஞ்ச பெட்டியா இருக்கும். அந்த பெட்டியில போறோம் பாத்தீங்கன்னாக்கா, அந்த கார்டு அல்லது லோக்கோ பைலட்ஸ், அதாவது என்ஜின் டிரைவர் இருக்கார் இல்லையா, அவருடைய பேர் எழுதி அது எந்த டிவிஷனை சார்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிலாம் இருக்கும். அது ஒரு பூட்டு போட்டு நிறைய பெட்டி பெட்டியா அடுக்கி வச்சிருப்பாங்க. நீங்க சாதாரண பார்த்துருக்கலாம். ஆக்சுவலா அந்த பெட்டி என்ன பர்பஸுக்கு பயன்படுது, அந்த பெட்டிக்குள்ள அப்படி என்னதான் இருக்குது, அது பத்தி தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து நம்மோடு இணைஞ்சிருங்க. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. இந்த லோகோ பைலட் அல்லது கடைசி பெட்டி இருக்கக்கூடிய கார்டு, இவங்களுடைய பெட்டி தான் இது. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த பெட்டிகளை ரயில்வே டிபார்ட்மெண்ட் அது மரப்பெட்டியா இருந்தாலும் சரிதான், தகர பெட்டியா இருந்தாலும் சரிதான், வேற இரும்பு பெட்டியா இருந்தாலும் சரிதான், ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல பெட்டி கொடுக்கறது இல்ல. அவங்க சொந்த சௌகரியத்துக்காக அந்த மாதிரி பெட்டி செஞ்சு வச்சுக்கிறது வழக்கம். ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் மொத்தமா அள்ளி போட்டு வைக்க முடியாது. அப்படிங்கறதுனால இந்த மாதிரி பெட்டிக்குள்ள அவங்களாவே செஞ்சு வச்சுக்கிறாங்க. இந்த பழக்கமானது இன்றைக்கு நேற்றுகள்ல கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு மேலாக அந்த பழக்கம் தொடருது. இப்போ இந்த பெட்டிக்குள்ள என்னென்ன வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமா ஒரு பொருள் இருக்கும். டெட்டனேட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய வெடிபொருள், ஒரு 10 பீஸ் ஒரு டின்னுல இருக்கும். அது சின்ன ஒரு சோடா சுப்பியோட கொஞ்சம் பெரிய அளவுல இருக்கும், அல்லது வேற வடிவமா கூட இருக்கும். அது ஒரு 10 செட்டு இருக்கும். இது என்ன பர்பஸுக்காக கேட்டீங்கன்னாக்கா, ஒருவேளை சில சமயங்களை நம்ம பார்க்கலாம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி அவுட்டர்ல போட்டுருவாங்க நம்ம ட்ரெயினை. அது கிட்டத்தட்ட சில சமயத்துக்கு ரொம்ப 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட நிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். இதுக்கிடையில பின்னாடி வரக்கூடிய ஏதாவது ட்ரெயின் முன்னாடி இது மீது மோதி விடக்கூடாது என்பதற்காக, ஏன்னா இது சிக்னலுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, பின்னாடி இன்னொரு வண்டி வரக்கூடிய நேரம் ஆகிவிட்டதுங்கிற ஒரு எமர்ஜென்சி பட்சத்துல மட்டும் கடைசியில் என்ன செய்வார், காட்டு போய் இறங்கி இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கங்க ஒரு டெட்டனேட்டர் வச்சுட்டு வருவார். அடுத்து பின்னாடி வரக்கூடிய ட்ரெயின் ஆனது இது மேல ஏறும்போது அது பார்த்த சத்தத்தோட வெடிக்கும். ஆனா ட்ரெயினுக்கு எந்த விதமான ஆபத்து இருக்காது. சோ அந்த மாதிரி வரும் சத்தம் கேட்கும்போது டிரைவர் சரி முன்னாடி ஏதோ வண்டி நிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வண்டி நிப்பாட்டிடுவார். சோ இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்ததுனால அந்த மாதிரி டெட்டனேட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த சிறிய வெடிப்பொருளானது ஒரு 10 பீஸ் கொண்டு ஒரு டப்பால கட்டாயம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா பச்சை கொடி 1 இருக்கும், அடுத்து சிவப்பு கொடி 2 இருக்கும். ஏன்னா பச்சை கொடியோட சிவப்பு கொடிக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம். ஏன்னா வண்டியை அவசரமா நிறுத்துறதுக்கு அதுதான் பயன்படும். ஓடுற வண்டிங்கிறது பிரச்சனை எல்லாம் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதனால சிவப்பு கொடி 2 இருக்கும். மேனுவல்ஸ் ஆஃப் ட்ரெயின் ஆபரேஷன், அதாவது ஒர்க்கிங் டைம் டேபிள் 1 இருக்கும். ஒவ்வொரு டிவிஷனுக்கு 1 கொடுத்துருப்பாங்க. அது அவர்கிட்ட ஒரு காப்பி கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஒரு புக்லெட் கொடுத்துருப்பாங்க. அது எமர்ஜென்சிக்காக வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு ரஃப் ஜேர்னல் நோட் ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த ட்ரெயின் ஆனது எத்தனை மணிக்கு புறப்பட்டுச்சு, இடையில எந்தெந்த ஸ்டேஷன்ல எத்தனை மணிக்கு போய் சேர்ந்துச்சு, கடைசியா நிறைவு பெறக்கூடிய ஸ்டேஷன்ல எத்தனை மணிக்கு போய் அடைஞ்சது அப்படிங்கிற அந்த பர்டிகுலர்ஸ் தான் குறிச்சு வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு ரஃப் ஜேர்னல் நோட்டு, ரஃப் நோட்டு, ஒரு பேனா, அதெல்லாம் பத்திரமா உள்ள இருக்கும். பவர்ஃபுல் டார்ச் 1 இருக்கும். ஏதாவது ஒரு இருட்டு நேரத்தில் வண்டி இன்னும் போச்சு ஏதாவது செக் பண்ணணும்னு சொன்னா நல்ல பவர்ஃபுல் டார்ச் 1 இருக்கும். இதே போல ட்ரை கலர் டார்ச் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒரே டார்ச் சிவப்பு கலராகவும் எரியும், மஞ்சள் கலராகவும் எரியும், பச்சை கலராகவும் எரியும். அப்படிப்பட்ட ஒரு டார்ச் 1 அதுவும் வச்சிருப்பாங்க. அப்புறம் விசில், ஒரு விசில் 1 கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்புறம் நீங்க பெட்டிகள்ல கடைசி பெட்டியில பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிவப்பு இண்டிகேட்டர் லைட் மாதிரி 1 எரியும். அப்புறம் எல்வி லாஸ்ட் வெஹிக்கிள் அப்படிங்கிறது கிடையாது, சின்னமா வட்டமா எல்வின்னு ஒரு போர்டு இருக்கும். சோ இந்த போர்டுடைய ஒரு காப்பி கூட அவர்கிட்ட இருக்கும். சப்போஸ் வெளியே பின்னாடி உள்ள போர்டு கிணறு விழுந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா போர்டு மாற்றுறதுக்காக அது அவருடைய வேலை தான். சோ அந்த சிவப்பு போர்டு எல்வி அப்படிங்கிற போர்டு 1 அவர்கிட்ட இருக்கும். கோச்சுடைய கீ 1 அவர்கிட்ட இருக்கும். கோச்சை திறக்கிறதுக்கான ஒரு ஜெனரலோட கீ 1 அது உள்ள அந்த பெட்டிக்குள்ள தான் வச்சிருப்பாங்க. அப்புறம் யாராவது செயின் புல் பண்ணி நிப்பாட்டாங்கன்னா அந்த ரீசெட் கீ 1 இருக்கும். அந்த ரீசெட் கீ 1 அவர் கையில இருக்கும். அது ரீசெட் பண்ணா தான் வண்டி அடுத்த பிரேக் ரிலீஸ் ஆகி கிளம்பும். சோ அது அவர்கிட்ட 1 அது 1 இருக்கும். எல்லாத்த விட முக்கியமா வாக்கி டாக்கி, அதாவது அந்த டிரைவர் கார்டோட பேசிக்கிறதுக்கான வாக்கி டாக்கி. இதை பெட்டிக்குள்ளதான் வச்சிருந்தாலும் பெரும்பாலும் கையில வச்சுட்டு போக மாட்டாங்க, அதை கையில எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதை தொலைச்சிட்டோம்னா அவருடைய விளைவுகள் ரொம்ப மோசமா இருந்ததுனால அதை மட்டும் எப்பவுமே அவங்க பெட்டிக்குள்ள வச்சுட்டு போக மாட்டாங்க, கையில எடுத்துட்டு போயிடுவாங்க.
அப்புறம் ஒரு நீளமான செயின், ஒரு பூட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அதுல இருக்கும். இந்த பெட்டியில வச்சு கொண்டு போகக்கூடிய நடைமுறை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பல 1850களில் இருந்தே இருக்கிறதா சொல்றாங்க. அது இன்ன வரைக்கும் தொடருது. இப்போ இந்த பெட்டி இல்லாம வண்டியே எடுக்க மாட்டாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சோ அவ்வளவு முக்கியமானது இந்த பெட்டி. ஆடு வண்டியில் ஏறினாலும் இந்த பெட்டியை எடுத்து வச்சா தான் ஏறுவார். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இதை எடுத்து வைக்கிறதுக்குன்னே பெர்மனண்டா வேலையாட்கள் வச்சிருந்தாங்க. சோ அவங்களுடைய வேலையை இந்த மாதிரி இந்த பெட்டியை கொண்டு போய் ட்ரெயின்ல வைக்கிறது, அதே மாதிரி திரும்பி இந்த பெட்டியை கொண்டு போய் அந்த பிளாட்ஃபார்ம்ல இறக்கி வைக்கிறது, பாடி ஒரு டியூட்டிக்கு வரும்போது திருப்பி கொண்டு வைக்கிறது. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய வேற டியூட்டி என்ன தெரியுமா? இந்த கார்டு இவங்க எல்லாம் போய் டிரைவர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம், இவங்க ரன்னிங் ஸ்டாஃப்னு பேரு. இவங்க போய் ஒவ்வொரு ஸ்டேஷன்ல அந்த 8 மணி நேரம் டியூட்டி முடிஞ்சோடனே ஒரு ரெஸ்ட் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லா அவருடைய அந்த முடிவு ஸ்டேஷன்ல கட்டாயம் இருக்கும். அந்த ரெஸ்ட் ரூம் சில ஸ்டேஷன்ல பக்கத்துல இருக்கும், சில ஸ்டேஷன்ல வந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி கூட இருக்கும். சோ அவ்வளவு தூரம் அவர் நடந்து போய் தான் ரெஸ்ட் ரூம்ல தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் அடுத்த நாள் வண்டி எப்போ எடுக்கணுமோ அந்த இடத்துக்கு அவர் எழுப்பி விடணும் அவரை. சோ அப்படி எழுப்பி விடுறதுக்கு கூட ஒரு எம்ப்ளாயி வச்சிருந்தாங்க. அந்த எம்ப்ளாயோட வேலை என்னன்னு சொன்னா, நேராக போய் அவர் குறிப்பிட்ட டைம் அவர் எத்தனை மணிக்கு எந்திக்கணும்னு பார்த்து அந்த எந்த வண்டியில அவர் அடுத்த டிரைவராகவோ கார்டாவோ போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவ போய் என்ன செய்யணும், அவரை எழுப்பி அவர் தூங்கிட்டு ஒரு விசுப்பி, உங்களுக்கு ட்ரெயின் போற நேரம் ஆயிடுச்சு, நீங்க 1.5 மணி நேரம் தான் டைம் இருக்குது, சோ நீங்க கிளம்பி ரெடியா இருக்கணும்னு சொல்லி அவரை எழுப்பி அதுக்குன்னு ஒரு ரிஜிஸ்டர் வச்சிருப்பாங்க, அதுல கையெழுத்து வாங்கிடுவான் அவன். ஏன்னா எழுப்பலன்னு சொல்லிட்டு கூடாது பாத்தீங்களா. சோ இந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் ரயில்வே நடைமுறைகள் உண்டு. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணாங்க, இப்போ வந்து கான்ட்ராக்ட்ல விட்டாங்க. இந்த பெட்டியை தூக்கி வைக்கிற ஒர்க்கை வந்து ஃபுல்லா 1990களுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா கான்ட்ராக்ட் லேபராக விட்டாங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ இடையில கொஞ்சம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி பெட்டிக்கு பதிலாக ஒரு ட்ராலி பேக் மாதிரி கொடுத்தாங்க. அதாவது இது அவங்க கார்டோ அல்லது டிரைவரோ அவங்க கைவசமே வச்சுக்கணும், அதுக்குள்ள எல்லாம் வைக்கிற மாதிரி வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா அது அவளுக்கு அவ்வளவா பிடிக்கல. என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, இவர் இறங்கி அந்த ரெஸ்ட் ரூம் சில இடங்கள்லாம் உருட்டிட்டு போக முடியாது. ரெஸ்ட் ரூம் வரைக்கும் அந்த கையில் அப்புறம் சில இடங்கள்ல 1 கிலோமீட்டர் நடந்து போய் ரெஸ்ட் ரூம் போயிருந்தா அதை தூக்கிட்டு போகணும். அது ஏற்கனவே ஒரு விடிய வண்டியை ஓட்டிட்டு முழிச்சிருந்து வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை அவர் எடுத்து போறது சிரமப்படுறது ஓரளவுக்கு நியாயம்தான். சோ அதனால வந்து அதை கொஞ்சம் பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. ஆனா ரயில்வே இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டீம் என்ஜின் ஓடிய காலத்துல இருந்து வந்தே பாரத் வரைக்கும் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்ப நான் சமீபத்துல ஒரு லேட்டஸ்டா ஒரு நியூஸ் படிச்சேன். ஒவ்வொரு அந்த கார்டு பெட்டிக்குள்ளேயும் ஒரு சேஃப், இரும்பு சேஃப் மாதிரி ஒண்ணு வச்சு அதுக்குள்ள இந்த எமர்ஜென்சி கிட்ட பூரா வச்சு அதை சீல் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. சோ இது மாதிரி இனிமே அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் தான் அப்படி நம்ம நினைக்கிறோம். நிச்சயமாக இது அவர்களுக்கு பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும் இந்த திட்டம் அமலுக்கு வரும்போது. நார்தன் ரயில்வேல கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ட்ரெயின்ல கொண்டு வராங்கன்னு கேள்விப்பட்டோம். அதாவது அந்த பெட்டி, அந்த கார்டுக்கான பெட்டி தயாரிக்கும் போதே அதுல ஒரு சேஃப், இரும்பு சேஃப், யாரையும் போய் திறந்து எடுத்துட முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு வீட்டுல இந்த திண்டுக்கல் பெட்டி, இரும்பு பெட்டி சொல்லணும் இல்லையா, அது மாதிரி சேஃப் வந்து அந்த பெட்டி தயாரிக்கும் போதே அதுல இன்பில்ட்டா தயாரிச்சிட வேண்டியது. சோ அந்த மாதிரி ஒரு நடைமுறை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து அவர்களுக்கு பெரிய ரிலீஃப் கொடுப்போம்னு நம்ம நம்புவோம். என்ன நண்பர்களே, இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பெட்டிகளை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி. எனவே இது ஒரு நல்ல ஒரு புதுமையான தகவலாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற மீண்டும் நல்லதொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.